அத்தி வரதரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு மற்றும் வசதிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதுவரை 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்க நாள்தோறும் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இந்த ஆலோசனை கூட்டம் எப்பொழுது தொடங்கியது? யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க? இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, முக்கிய முடிவுகள் என்ன? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அத்திவரதர் தரிசன பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திண்டுக்கல் சீனிவாசன், அமைச்சர் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் டிஜிபி திருபாதியும் பங்கேற்றிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக அவரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நாள்தோறும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. தரிசனம் செய்வதற்கான எண்ணிக்கை என்ற அடிப்படையில தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து பக்தர்கள் தரிசனத்துக்காக வருகின்றனர். இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அவ்வப்போது சிறப்பு விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. அதே போல வருகிற 16 மற்றும் 17ஆம் தேதி அன்று விஐபி தரிசனம் வேண்டாம் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தலைவரானவர் அறிக்கையிருக்கிறார். இதன் அடிப்படையில தொடர்ந்து 17ஆம் தேதியோடு அந்த அத்திவரதர் தரிசனம் என்பது இறுதிக்கட்டத்தை எட்ட உள்ளது. இந்த நிலையில் மக்களுக்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு அம்சத்தை தாண்டி தேவையான என்னென்ன வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடைசி நாட்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது கூட்ட நெரிசல் அதிகமாகும். இதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தேவையான வசதிகளை பக்தர்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து யாராச்சும் விஐபிகள் வரும் பட்சத்தில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றதாகவே பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு அம்சங்கள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை உள்ளடக்கியதற்கான ஒரு கூட்டமாகவே தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்களும் மற்றும் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அத்திவரதர் தொடர்பான புத்தகம் ஒன்றையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டார். பாஸ்கரன், நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால அத்திவரதர் தரிசனத்தை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது தொடர்பான இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்களா? நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த 48 நாட்கள் என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில தான் பயண கோலமும் நின்ற கோலமும் என்ற அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளை விரிவாக மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஏற்கனவே கேட்கப்பட்ட அடிப்படையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வப்போது கூட்ட நெரிசலில் சில பலியாகி இருந்தார்கள். தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி முதியோர்கள் அவதிப்படுவதும் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது மீண்டும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது. குறித்த நாட்களுக்குள் பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த தரிசனத்தை எந்த விதமான இடையூறும் இன்றி தரிசனம் மேற்கொண்டு விட்டு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இதன் காரணமாக அந்த நேரங்களில் கடைசி நாட்களில் விஐபி தரிசனம் இருந்தால் இருவர்களையும் பக்தர்களையும் விஐபிகளையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும். இதை கருத்து கொண்டுதான் விஐபி தரிசனத்தை இறுதி நாட்களில் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர் ஏற்கனவே அவர் தெளிவாக கூறிவிட்டார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுடைய வசதிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும், பாதுகாப்பில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பான தான் இந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்கின்றனர்.